ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டெமோ வீடியோ லிங்க்கை எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த லிங்க்கை எப்படி உங்கள் டேஷ்போர்டில் அப்லோட் பண்ணுறது, ஆல்சோ அதே லிங்க்கை அதாவது டெமோ வீடியோ லிங்க்கை உங்களுடைய கிட்டப் அக்கௌண்ட்டில் எப்படி அப்லோட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் குக்புக்கோட ஒரு வீடியோ தான் இது. ஸோ இது வந்து நான் எக்ஸாம்பிளுக்காக இந்த வீடியோ எடுத்துக்கிறேன். பட் நீங்கள் வந்து டெமோ வீடியோ எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத உங்கள் கிளாஸ் இன்சார்ஜிட்ட கேட்டு கரெக்டான ஒரு ஃபார்மேட்டில் டெமோ வீடியோ எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோவை எப்படி வந்து லிங்காக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ நான் வீடியோ க்ளோஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு நான் என்னுடைய குரோமை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதேமாதிரி நீங்கள் உங்களுடைய குரோமை ஓப்பன் பண்ணிங்க. அதில் ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரைவ்னு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ட்ரைவ் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த நியூ ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். இதில் ஃபைல் அப்லோடுன்னு ஆப்ஷன் வரும். ஸோ ஃபைல் அப்லோடை சூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோ எங்கே இருக்குன்னா டவுன்லோட்ஸில் குக் வீடியோன்னு இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் அப்லோடுன்னு வந்துருக்கு. ஸோ நமக்கு வீடியோ அப்லோட் ஆகிடுச்சு. ஏன்னா இங்கே க்ரீன் டிக் வந்துருச்சு. MP4 ஃபார்மேட்டில் நமக்கு வீடியோ அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ ஃபைல் லொக்கேஷன். ஸோ என்னுடைய ட்ரைவில் குக் வீடியோ அப்படிங்கிறது இங்கே வந்துட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 3 டாட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு இதில் ஷேர்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஷேரை சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதில் ரெஸ்ட்ரிக்டட் இருக்கும். இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். இதில் எனி1 வித் லிங்க் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் இந்த லிங்க்கை எங்கே கொடுத்தாலும் அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு ஆக்சஸ் அப்டேட்டட்னு வந்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு டன்னுன்னு கொடுத்துருங்க. ஸோ இந்த லிங்க்கை உங்களுடைய டேஷ்போர்டில் டெமோ லிங்க்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கிளாஸ் இன்சார்ஜுக்கு அந்த டெமோ லிங்க் போய்டும். அவங்க கிளிக் பண்ணாங்கன்னா உங்கள் வீடியோ வந்து ப்ளே ஆகும். ஸோ இப்போ நான் அந்த லிங்க்கை நான் காப்பி பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்னுடைய கிட்டப் அக்கௌண்ட்டில் இதை நான் அப்லோட் பண்ணி காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் குக் புக் அப்படிங்கிற என்னுடைய ரிப்போசிட்டரியிலே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி காட்டுறேன். ஸோ டெமோ லிங்க் இங்கே ரீட்மீன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் எடிட் ஃபைல் இருக்கும். இதை சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டில் இதை என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்லேயே கொடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெமோ லிங்க்னு கொடுக்குறேன். நீங்கள் இதே மாதிரி கொடுத்துருங்க கரெக்டாக உங்கள் வீடியோவை. எக்ஸாம்பிள் குக் புக் டெமோ லிங்க் வீடியோன்னு கொடுத்துட்டு எக்ஸாம்பிள் அதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு கமிட் சேஞ்சஸ். ஸோ எக்ஸ்டெண்டட் டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் ரெட்மீன் இருக்குது. கமிட் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. ஸோ நமக்கு இப்போ குக் புக் டெமோ லிங்க் வீடியோ இந்த லிங்க் இங்கே வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் திரும்ப நான் அதை ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. குக் புக் டெமோ வீடியோ லிங்க்னு இருக்குது. திரும்ப நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்தே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். கெட்டப் குக் புக் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணோடனே நமக்கு இங்கே ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா குக் புக் டெமோ லிங்க் வீடியோன்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த லிங்க்கை நான் சூஸ் பண்ணேன்னா இந்த வீடியோ ப்ளே ஆகும். ஸோ இங்கே நமக்கு ப்ளே ஆகுது குக் புக் வீடியோ MP4. ஸோ தட்ஸ் ஆல். அவ்வளோதான். இதேமாதிரி நீங்கள் இதே லிங்க்கை தான் உங்கள் டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணி அதில் டெமோ லிங்க்குங்கிற ஆப்ஷன் இருக்கும். அது உள்ளே கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு உங்கள் கிளாஸ் இன்சார்ஜ் ஓப்பன் பண்ணி அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு உங்கள் ட்ரைவ்லேருந்து வீடியோ ப்ளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸு வந்து அவனுடைய டெமோ லிங்க்கை கொடுத்துருக்கான். ஸோ நான் என்னுடைய டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணி அந்த லிங்க்கை உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ
ஸோ ஜஸ்ட்டு என்னுடைய ஸ்டூடெண்ட்டோட டெமோ லிங்க்கை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். என்னுடைய டேஷ்போர்ட்லேருந்து நான் டெமோ லிங்க்கை கொடுத்துட்டேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த டெமோ லிங்க்கு நான் என்னோடய டேஷ்போர்ட் வழியாக ஓப்பன் பண்ணும்போது வீடியோ ப்ளே ஆகுது. ஓகே, தட்ஸ் ஆல். நீங்கள் இதே மாதிரி டெமோ லிங்க்கை க்ரியேட் பண்ணி உங்களுடைய டேஷ்போர்டில் அப்லோட் பண்ணுங்கள். ஆல்சோ உங்களுடைய GitHub அக்கௌண்ட்லேயும் நீங்கள் இதை அப்லோட் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல். ஓகே, தேங்க்யூ.